அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், என்னோட லைஃப்பில் நான் அப்படியே இருந்திருக்கேன் அப்படின்னா, அப்படி இல்லையே, நம்ம ஒரு 2, 3 காதலை கடந்து வந்திருக்கோமே. அப்போ இந்த காதலை கடந்து வாழ்கிறதுக்கான மனசும் பக்குவம் நமக்கு இருக்குன்றப்போ, காதலுக்காக தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறது ஒரு பொய்யாவில் இருக்குது. நிறைய சதவீத மக்கள் அதை கடந்து வாழ்ந்தவங்களா இருக்காங்க. அப்போ அவங்ககிட்ட இருந்து இந்த கதையை கொண்டு போனால் அவங்க இதை பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருது. இது எனக்கு ஏற்பட்ட யதார்த்தத்தை நான் இன்னொரு நண்பர்கிட்ட கேட்குறேன், உங்களோட காதல் அப்படின்னா அவரும் அப்படி தான் சொல்கிறார். எங்கள் வீட்டில் கேட்குறேன், அவங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ எல்லாருக்குமே இந்த காதலை தாண்டி வாழும் மனசுக்கான பக்குவம் இருக்குன்றதை உணரும் பொழுது ஓகே அந்த கதையை எடுக்கலாம்னு தோணுது. ஒருத்தன் ஒரு ஊரில் பிறந்தான், அங்கேருந்து ஒரு நெடும் பயணம் வருது நமக்கு. இப்போ நான் என்னோட ஊர் சிவகங்கை பக்கத்தில், மேலூர் பக்கத்தில், நடுவில் ஒரு ஊர். அந்த ஊர்லேருந்து நான் கிளம்பி வந்து இங்கே வந்து மெட்ராஸில் பொழைச்சி இதுக்கப்புறம் நான் வெளிநாடுகள் போய் விருதுகள் வாங்கி என்னென்ன ஃபங்க்ஷனில் இதையெல்லாம் எப்படி போகுதுன்னா, நான் எங்கேயோ தேங்கி நான் படுத்திருந்தேன்னு வச்சுங்களேன். நான் காதலித்த ஒரு பெண் எனக்கு கிடைக்கலன்னு அப்படியே தாடி மீசையமாக குடிச்சு விட்டு எங்கேயோ ஒரு சாராய கடையில் உட்காந்துருந்தேன்னா நான் இந்த இடத்துல அடைஞ்சிருக்க முடியாதுல்ல. அப்போ இதுக்கு வர்றதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிக்கும்போது இந்த கதை ஃபார்ம் ஆச்சு.